இதுக்கு முன்னாடி ஒரு தடவை தோண்டும் போது இதே மாதிரி நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் வந்தது. அப்போ இலங்கை அரசு என்ன சொல்லிச்சுன்னா அது 600 ஆண்டுகளுக்கு முந்தையதுன்னு. ஆனால் ஒரு குழந்தை சாப்பிட்ட பிஸ்கட் பாக்கெட்டு கவர் அங்கே கிடந்துச்சு. இது 600 ஆண்டுக்கு முன்னாடி இந்த மில்க் பிக்கிஸு இதெல்லாம் இந்த கவர்லாம் இருக்குதான்னா பதில் இல்லை. இப்போவுமே இந்த செம்மணியில் நம்ம தோண்டும் போது 90க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் கிடைக்க வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் அது இராணுவ வீரர்களின் எலும்புக்கூடாக இருக்கக்கூடாதுன்னு அந்த சிங்கள தலைவர்கள் சொல்லி அதை திசை திருப்புறாங்க. பன்னாட்டு சமூகத்தின் பார்வைப்படக்கூடாது, சர்வதேச நீதி விசாரணைக்கு வந்துடக்கூடாது, அதனால் அது இராணுவ வீரர்களாக இருக்கக்கூடாது, அவர்கள் உடலாக இருக்கக்கூடாது, அவர்களுடைய எலும்புக்கூடாக இருக்கக்கூடாதுன்னு பேசுகிறாங்க. எந்த இராணுவ வீரன் பைக்கூடோடு போய் படுக்கிறான்? எந்த இராணுவ வீரன் பொம்மை தண்ணி போத்தலை வச்சுட்டு புதைக்கிறான்? எந்த இராணுவ வீரனை புதைக்கிறாங்க? நீங்களே பார்க்குறீங்க, பைக்கூடோடு நிற்கிற தம்பி அப்படியே எலும்புக்கூடோன்னு அதே பைக்கூட இருக்குது பாருங்கள்.